பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் என்று பேசும்போதும், பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சியிலே என்று பேசும்போதும், நம் தலைவர் கலைஞர் பிறந்த திருக்குவளையிலே என்று பேசும்போதும் பெறுகிற பெருமையை, மகிழ்ச்சியை கண்ணிய மிகுந்த காகிதம் இல்லத்து பிறந்த இந்த பேட்டை பகுதியிலே நின்று பேசும்போதும் நான் பெறுகிறேன். 1992 ஆண்டு இந்த இடத்தில் பேசிவிட்டு அது பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருந்த ஒரு கட்டுரையை நானும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் வரும்போது பேசிக் கொண்டு வந்தோம். அது எந்த நிகழ்வில் என்று கேட்டு அவரிடத்திலே இருந்து நான் தெரிந்து கொண்டேன். நாகூர் அனிஃபா அவர்களினுடைய பவழ விழாவிலே தலைவர் கலைஞர் அவர்கள் இதே பேட்டையிலே இதே மேடையிலே பேசுகிறார். பேசுகிற போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நம்முடைய மாவட்ட செயலாளரை அழைத்து, என்னையா வைகோ பேசுகிற போதும் மற்றவர்கள் பேசுகிற போதும் ஒருவரை ஒருவர் மாமா என்றும் சின்னையா என்றும் அழைத்துக் கொள்ளுகிறார்களே என்ன என்று கேட்கிறார். இங்கே இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்கிற எந்த வேறுபாடும் இல்லை, ஒருவரை ஒருவர் அப்படி உறவு சொல்லி அழைத்துக் கொள்ளுகிற முறை இருக்கிறது என்று அவர் எழுதிய என்று சொன்னபோது, அடுத்த நாள் முரசொலியிலே தலைவர் கலைஞர் எழுதியிருக்கிறார், இந்த பண்பாடு தமிழ்நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று எந்த பகுதியை அடிப்படையாக வைத்து பேசினாரோ அந்த பகுதியில் மக்களை சந்திக்கிற நல்ல வாய்ப்பை இன்றைக்கு எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தந்திருக்கிறது. ஆனால் இந்த திருநெல்வேலி தொகுதிக்கு ஒரு பெரிய ஆபத்தும் வந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். காலையிலே ஒரு நண்பர் தொலைபேசியிலே கேட்டார், ஒவ்வொரு ஊராக போய் கொண்டிருக்கிறீர்களே, நாங்கள் சிவகங்கையில தொடங்கி மதுரை, தேடி, போனிநாயக்கனூர் என்று பல ஊர்களை சுற்றி பார்த்துவிட்டு மக்களை பார்த்து வாக்குகளை கேட்டுவிட்டு வந்திருக்கிறோம், இன்றைக்கு எந்த தொகுதியிலே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். திருநெல்வேலியிலே இருக்கிறேன் என்றேன். அவர் திரும்ப கேட்டார், ஓ அந்த 4 கோடி நயினார் நாகேந்திரன் தொகுதியா என்றார். உங்கள் ஊருக்கு எப்படி ஒரு கெட்ட பேர் வந்திருக்கிறது பாருங்கள். நான் சொன்னேன் இது காகிதம் இல்ல பிறந்த திருநெல்வேலி என்று. அவர் கேட்கிறார், அந்த 4 கோடி நயினார், 4 கோடி நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிற தொகுதி, ஆனால் ராபர்ட் புரூஸ் வெற்றி பெற போகிற தொகுதி. இது நயினார் நாகேந்திரனின் தொகுதி அல்ல, இது கழகத்தின் தொகுதி, உதயசூரியனின் தொகுதி, கை சின்னத்தின் தொகுதி. இது அடுத்த முறை வருகிற போது ராபர்ட் புரூஸின் தொகுதி என்று நான் சொன்னேன். ஆகையினாலே இந்த தொகுதி என்பது நம்முடைய தொகுதி என்பதை மெய்ப்பிக்க வேண்டும். நண்பர் சிங்கராயர் ஒரு செய்தியை மிக சுருக்கமாக சொன்னார். நாங்கள் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பார்த்த செய்தியை அவர் குறிப்பிட்டார். முன்பு இருந்ததை விட எப்போதையும் காட்டிலும் இப்போது பெண்களினுடைய ஆதரவு நம்முடைய கழகத்திற்கும் கூட்டணிக்கும் வந்திருக்கிறது என்று சொன்னார். அதைவிட இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்முடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றி, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெற்றி. எனக்கு அதில் ஒன்று ஐயமில்லை. ஆனால் என்ன நல்ல செய்தியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், கருத்து கணிப்புகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். கருத்து கணிப்புகள் இப்போது எப்படி மாறி 2-3 நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம் எடுத்திருக்கிற அந்த கணக்கு சர்வேயினுடைய முடிவு என்ன என்பதை சொல்லிவிட்டு அதிலிருந்து என் உரையை நான் தொடங்குகிறேன். நாங்கள் வருகிற போதுதான் தொலைக்காட்சியிலே நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராசா பேசிக் கொண்டிருந்தார். 400 இடம் என்றார்கள், பிறகு 370 வெற்றி பெறுவோம் என்றார்கள். அவர்கள் சொன்ன 370 காஷ்மீர் 370, அதற்கு பிறகு 300 என்றார்கள். கடைசியாக பார்த்தால் 300 இல்லை, 370 இல்லை, எல்லாம் 420 ஆகிவிட்டது என்றார். எல்லாம் ஏமாற்று வேலையாக இருக்கிறது என்றார். இப்போது அமெரிக்க நிறுவனம் எடுத்திருக்கிற கணக்கு சொல்லுகிறது, வடநாட்டிலும் பாஜகவின் செல்வாக்கு சரிந்திருக்கிறது. 200 இடங்களை அவர்கள் தொடுவதே கடினம். அப்படியானால் அடுத்த பிரதமராக யார் வரப்போகிறார்? அவர் 12ஆம் தேதி திருநெல்வேலிக்கு வரப்போகிறார். ராகுல் காந்தியினுடைய வருகை இருக்கிறது. ராகுல் காந்தி எப்படி தமிழ்நாட்டில் இன்றைக்கு தளபதி ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள தலைவராக வளர்ந்து நிற்கிறாரோ, அப்படி இந்தியா முழுமையும் ராகுல் காந்தி ஒரு செல்வாக்கை பெற்றவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தியின் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு ஏற்பட்ட ஒரு நாள் 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அவர் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பு ஏற்பட்டது. அவர் என்ன சொன்னார் என்றால், நாடாளுமன்றத்திலே சொன்னார், நாம் எல்லாம் இங்கே பேசலாம், என்னை போன்றவர்கள் தெருக்களில் பேசலாம், அரங்குகளில் பேசலாம், ஆனால் அவர் நாடாளுமன்றத்தில் அங்கே மோடியும் அமித்ஷாவும் இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அமர்ந்திருக்கிற இடத்தில் அவர்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம்,
ஆனால் you will never rule the people of தமிழ்நாடு என்று முழங்கிய ஒரு இடம் சிங்கம் தான் ராகுல் காந்தி. நீ எந்த மாநிலம் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், ஆனால் ஒரு நாடும் உங்களால் தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே முடியாது. இதைத்தான் பேசுகிற போது சொன்னார்கள். நாங்கள் வருகிற போது ராஜா பேசியதை மட்டும் பார்க்கவில்லை, இன்னொரு கன்றாவியையும் பார்த்து தொலைத்தோம். தியாகராய நகரில் அது பாண்டி பசார் அல்ல, சவுந்தர பாண்டியன் பசார், சவுந்தர பாண்டியன் கடை வீதி. தீ நகர் என்று சொல்லுகிற போது நாங்கள் பல நேரங்களில் சொல்லுகிறோம், அது தீ நகரோ நெருப்பு நகரோ அல்ல, அது தியாகராயர் நகர். நீதி கட்சியை தொடக்கி வைத்த சற்பிட்டி தியாகராயரின் நகர். அந்த கடை வீதிக்கு பெயர் பாண்டி பசார் இல்லை, சவுந்தர பாண்டியனார் கடை வீதி. அந்த கடை வீதியில் இன்றைக்கு இந்த வாகன பேரணி ரோட் ஷோ என்கிற பெயரில் நம்முடைய மோடி அவர்கள் போகிறார். அவர் எப்படி கையசைத்துக் கொண்டு வந்தார் என்பதை சிங்கராயர் சொன்னார். கையிலே ஒரு தாமரை பூவை வைத்துக் கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. ஏன் பேசவில்லை? இப்போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு முடிவுக்கு வந்து விட்டது. இந்த தொலைக்காட்சிகளிலே பெண்கள் நடந்து போவார்கள் தெரியுமா, அதற்கு ஃபேஷன் ஷோ என்று பெயர், இவர்கள் நடத்துவதற்கு ரோட் ஷோ என்று பெயர். எதுவும் பேச மாட்டார்கள், எதையும் சொல்ல மாட்டார்கள், எந்த வாக்குறுதியும் தர மாட்டார்கள். என்ன வாக்குறுதியை தர முடியும்? அவர் இந்தியில பேசினால் அது அவனுக்கு புரியாது, அதை மொழிபெயர்த்தால் மொழிபெயர்க்கிறவனுக்கு இந்தி தெரியாது. என்ன இருந்தாலும் பேசினாலும் என்ன சொல்லக்கூடும்? நான் கேட்கிறேன், இங்கே மோடி வந்தாலும் சரி, அமித்ஷா வந்தாலும் சரி, நேற்றைக்கு ராஜ்நாத் சிங் ராஜபாளையத்திலே ரோட் ஷோ என்று சொல்லி அவரை தவிர பார்க்க எவரும் இல்லாமல் இப்படி பல இடங்களிலே இன்னொரு இடத்திலே இன்னொரு கொடுமை நடந்தது தெரியுமா? அமைச்சர் அனுராக் தாகூர் வருகிறார். அனுராக் தாகூர் வருகிற போது இந்த ரோட் ஷோவுக்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே ஒருவர் அவரை கேட்டாராம், முதல்ல ஒண்ணு சொல்லு, அனுராக் தாகூர் ஆம்பளையா பொம்பளையா? ஏன்னா அந்த பெயர் குழப்பமா இருக்கு. அனுராக் தாகூர் ஆம்பளையா பொம்பளையான்னு யார் என்றே தெரியாதவர்களை சாலைகளில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவதால் வெற்றி பெற்று விடுவீர்களா நீங்கள்? காலகாலமாக, ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணில் காலூன்றி நிற்கிற திராவிட இயக்கத்தின் செல்வாக்குக்கு முன்னால் உங்களினுடைய வாகன பேரணிகள் ஒரு நாடும் வெற்றி பெற முடியாது. எனவே அப்படி இவர் வருகிற போது ஏன் எதுவும் பேசாமல், எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் தாமரை பூவை மட்டும் காட்டிக்கொண்டு வருகிறார்கள் என்றால் என்ன சொல்ல முடியும், என்ன பேச முடியும்? நாங்கள் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவர் கணக்கிலும் கொண்டு வந்து போடுகிறோம் என்று சொன்னோம், போட்டு விட்டோம், வந்து விட்டதா என்று கேட்க முடியுமா? இன்றைக்கு இங்கே ஐயா மைதீன் கான் அவர்கள் பேசுகிற போது அந்த மகளிருக்கான உரிமை தொகை முன்பெல்லாம் பலர் வரவில்லை என்றார்கள், இப்போது 100க்கு 90 பேருக்கு வந்து விட்டதா என்று அவரால் கேட்க முடியும். மோடி அவர்களால் கேட்க முடியுமா? 15 லட்சம் ரூபாய் உங்கள் கணக்குக்கு வந்து விட்டதா என்று கேட்க முடியுமா? ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை தருவதாக சொன்னேன், தந்து விட்டேன், வேலை கிடைத்து விட்டதா என்று கேட்க முடியுமா? எதையும் கேட்காமல் இருப்பதே நல்லது. எதையும் செய்யாத அவர்கள் எதுவும் பேசாமல் தெருக்களிலே போய் கொண்டிருக்கிறார்கள். மக்களும் எதுவும் பேசாமல் 19ஆம் தேதி அதற்கான தீர்ப்பை சொல்லுவார்கள். ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் பேசுகிற போது சொன்னார், நம்மை அருந்த ரீல் என்று சொல்லுகிறார்கள், பழைய கதை பேசுகிறோம் என்கிறார்கள். வரலாறு என்பதே பழைய கதை தானே. அவர் அருந்த ரீல் என்று சொன்னால் கூட குற்றமில்லை. 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு வீரம் செறிந்த போராட்டம். அந்த போராட்டத்தை பற்றி பேசுகிற போது அண்ணாமலை சொல்லுகிறார், அது ஒரு பீந்து போன செருப்பு என்கிறார். வார்த்தையில் எத்தனை தடித்தனம் பாருங்கள். வார்த்தையில் ஒரு அடக்கம் இருக்கிறதா? வரலாற்றை பற்றி பேசுகிற போது ஒரு நேர்மை இருக்கிறதா? அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு பீந்து போன செருப்பு என்று சொன்ன அண்ணாமலை அவர்களுக்கு நான் மிக அடக்கமாக சொல்லிக் கொள்கிறேன், பீந்து போன செருப்பு என்ன செய்யும் என்பதை ஏப்ரல் 19 மக்கள் சொல்லுவார்கள். பீந்து போன செருப்பு எதற்கு பயன்படும் என்பதை ஏப்ரல் 19 உங்களுக்கு சொல்லுவார்கள். நண்பர்களே, வரலாற்றை கொச்சைப்படுத்தாதீர்கள். இந்த தேர்தலுக்கும் இதுவரை நடந்த தேர்தலுக்குமான மிகப்பெரிய வேறுபாட்டை பற்றி மட்டும் இந்த மேடையிலே நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த தேர்தல் கட்சிகளுக்கு இடையிலே நடக்கிற தேர்தல் அல்ல, கருத்துகளுக்கு இடையிலே நடக்கிற தேர்தல். இந்த தேர்தல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற தேர்தல், வெறும் நாடாளுமன்றத்தை முடிவு செய்கிற தேர்தல் அல்ல. இந்த நாட்டில் 3 கேள்விகள் இருக்கின்றன. இந்தியாவில் ஜனநாயகம் வேண்டுமா வேண்டாமா? சமூக நீதி வேண்டுமா வேண்டாமா? மதச்சார்பின்மை வேண்டுமா வேண்டாமா? இந்த 3 கேள்விகளுக்கு தான் நீங்கள் விடையளிக்க போகிறீர்கள். ராபர்ட் புரூஸுக்கோ அல்லது நயினார் நாகேந்திரனுக்கோ அல்லது அதிமுகவிலே போட்டியிடுகிற இன்னொரு வேட்பாளருக்கோ நீங்கள் வாக்களிக்கவில்லை. ஒன்றை கவனத்தில் வையுங்கள். திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுகிறார்களே,
ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே வரி என்ன பொருள் அதற்கு? ஒன்று என்றால் அதற்கு ஆதிக்கம் என்று பெயர், பல என்றால் அதற்கு ஜனநாயகம் என்று பெயர். ஒன்றா பலவா என்கிற கேள்விக்குத்தான் நாம் ஏப்ரல் 19 விடை சொல்ல போகிறோம். நமக்கு வேறு வேறு மதங்களிலே நம்பிக்கை இருக்கலாம். இந்து இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், எங்களை போன்ற கடவுள் நம்பிக்கை இல்லாத கருப்பு சட்டைக்காரர்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாகவே இருக்கிறோம். அது பற்றி கவலை இல்லை. ஆனால் எல்லோரும் கைகோத்து கொண்டு இந்த நாட்டின் சமூக நீதியை, ஜனநாயகத்தை உயர்த்த போகிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பல மதங்களை ஏற்க முடியாது, ஒரே மதம்தான், ஒரே மொழிதான். எந்த மொழி? சமஸ்கிருதம் தான். இந்தி கூட இல்லை நண்பர்களே. அவர்கள் பணத்தை கொட்டி கொடுத்து கொண்டிருப்பது சமஸ்கிருதத்துக்கு தான். நான் வருகிற கூட்டங்களிலே எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டு வருகிறோம். தமிழுக்கு என்ன நிதி ஒதுக்கிறார்கள், சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். இங்கே பேசுகிற போது அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறாரே, பிரதமர் அவர்கள் தமிழ் பேசி தமிழை வளர்க்கிறாராம். அவர் பேசுகிற தமிழை கேட்டால் தமிழ் பேசாமல் இருப்பது நல்லது, தமிழுக்கு நல்லது. அதை கேட்காமல் இருப்பது நமக்கும் நல்லது. நான் சொல்லுகிறேன், எல்லோரும் தமிழை கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லவில்லை. தெரியாத தமிழை அப்படி போட்டு தெருக்கடியிலே பீத்து பீத்து பேச வேண்டியதில்லை. தமிழை வளர்க்கிறோம் என்றால் தப்பும் தவறுமாக திருக்குறளை அல்லது புறநானூற்றில் வருகிற யாதும் ஊரே என்கிற வரியை சொல்லி நீங்கள் தமிழை வளர்க்க முடியாது. உண்மையாகவே நான் கூறுகிறேன், தமிழை மட்டுமல்ல, இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அத்தனை மொழிகளையும் வளர்க்க வேண்டும் என்றால் அத்தனை மொழிகளுக்கும் சமமாக நிதியை ஒதுக்குங்கள். என்ன செய்திருக்கிறீர்கள்? தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? 74 கோடியே 10 லட்சம் ரூபாய். தமிழ் என்பது எப்படிப்பட்ட மொழி? உலகெங்கும் இருக்கிற 10 கோடி மக்களால் பேசப்படுகிற மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் வேரூன்றி நிற்கிற மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கண இலக்கியங்களை கொண்ட மொழி. இதோ வேறு எங்கு பேசினாலும் கூட நான் சான்று காட்ட வேண்டும். திருநெல்வேலியில் கீழடிக்கு அருகில் நின்று பேசுகிற போது நான் தனியாக சான்று காட்ட வேண்டியதில்லை. ஒரு தொன்மையான மொழி, 10 கோடி மக்களால் பேசப்படுகிற மொழிக்கு நீங்கள் ஒதுக்குகிற தொகை வெறும் 74 கோடி ரூபாய். ஆனால் யாராலும் பேசப்படாத சமஸ்கிருதத்துக்கு ஆண்டுக்கு 1487 கோடி ரூபாய் ஒதுக்குகிறீர்களே, உங்கள் ஆட்சி இந்த மண்ணிலே தொடர வேண்டுமா? 74 கோடி எங்கே இருக்கிறது? 1487 கோடி ரூபாய் எங்கே இருக்கிறது? இது மஞ்சகம் இல்லையா? ஊரவஞ்சனை இல்லையா? சமஸ்கிருதம் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்? சமஸ்கிருதம் நான் சொல்லுகிறேன், கூட்டங்களிலேயே கேட்டிருக்கிறேன். எந்த வீட்டிலாவது திருநெல்வேலியிலே இந்தியிலே கூட பேசிக் கொண்டிருக்கலாம், அரபு மொழியிலே பேசலாம், பக்கத்திலே இருக்கிறது கேரளா மலையாள மொழியிலே பேசலாம். எந்த வீட்டிலாவது சமஸ்கிருதத்தில் பேசுகிறார்கள் என்பதை யாராவது வந்து எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். சங்கராச்சாரியார்களே சமஸ்கிருதத்தில் பேசுவதில்லையே. சங்கராச்சாரியார்கள் 2 பேரும் சமஸ்கிருதத்தில் எப்போதாவது பேசி இருக்கிறார்களா? பூஜா காலத்துக்கு மட்டும் உள்ள புரோகித மொழி என்றுதானே நீ சொல்லுகிறாய். இட்ஸ் a புரோகித் லாங்குவேஜ் ஆஃப் பூஜா பீரியட்ஸ் என்கிறாயே. பூஜை செய்யும் நேரத்திற்கு மட்டும் பயன்படுகிற மொழிக்கு எதற்காக 1487 கோடி ரூபாய்? எனவே ஒரு மொழியை மட்டுமே உயர்த்தி இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் தாழ்த்துவது பாரதிய ஜனதா கட்சி எல்லா மொழிகளுக்கும் சமத்துவத்தை தர வேண்டும் என்று சொல்லுவது இந்தியா கூட்டணி. யாருக்கு வாக்கு என்று முடிவு செய்யுங்கள். எப்போதும் என்றைக்கும் ஒன்றை முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஒன்று என்று சொல்கிறவர்கள் ஆதிக்க போக்குடையவர்கள். ஏன் ஒன்று? மாவோ சொன்னார் 1000 பூக்கள் மலரட்டும் என்றார். 1000 பூக்கள் மலரட்டும் என்றால் 1000 சிந்தனைகளுக்கும் இந்த மண்ணிலே இடம் இருக்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழலாம், நான் என் விருப்பப்படி வாழ்வேன் என்று சொல்லுவது ஜனநாயகம். அத்தனை பேரும் என்னை போலவே வாழ வேண்டும் என்று சொல்லுவதுதான் ஆதிக்கம், அதுதான் சர்வாதிகாரம். இது மொழியிலே மட்டுமில்லை, மதத்திலேயும் அவர்கள் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருநெல்வேலியிலே பேட்டையிலே மட்டுமில்லை நண்பர்களே, தமிழ்நாடு முழுவதும் நான் அறிவேன். சிவகங்கை மாவட்டத்துக்கு போயிருக்கிறோம். வெற்றியூருக்கு பக்கத்திலே ஒரு இஸ்லாமியர்கள் வாழ்கிற ஊர், இன்னொன்று கிறிஸ்தவர்கள் வெற்றியூரிலே வாழ்கிறார்கள். 3 ஊரிலே இருக்கிற மக்களும் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால், ரம்ஜான் அன்றைக்கு இங்கே இருந்து பிரியாணி அங்கே போகிறது, கிறிஸ்துமஸ் அன்றைக்கு அங்கே இருந்து இங்கே கேக் வருகிறது, பொங்கல் அன்றைக்கு சர்க்கரை பொங்கல் போகிறது. எங்கள் உறவு அன்பினால் கட்டப்பட்டது, வெறும் மதத்தினால் மட்டும் இல்லை. அதை மதத்தினால் ஆன உறவாக ஆக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதற்குத்தானே CAA சட்டம்,
சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது வேறு எதற்காக கொண்டு வரப்படுகிறது? இன்றைக்கு இந்து முஸ்லீம் உறவு என்பது எத்தனை நெருக்கமாக இருக்கிறது என்பதை சொல்வதற்கு முன்னால் ஒன்றை கூறுகிறேன். பலரும் தவறாக நினைக்கிறார்கள். பிஜேபி ஆட்சி ஏற்படுமானால் அது இந்துக்களுக்கு மட்டுமில்லை, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமில்லை, அது இந்துக்களுக்கும் ஆபத்து என்பதை நாம் உணர வேண்டும். வெறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்சி இல்லை, ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி அத்தனை மனிதர்களுக்கு எதிரானதுதான். இதோ திருவனந்தபுரத்தில் அங்கே இருக்கிற வெஞ்சரமூடு என்கிற ஒரு இடம், நான் அண்மையில் இணையதளத்தில் பார்த்த அந்த காட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். வெஞ்சரமூடு என்று ஒரு இடம் இருக்கிறது திருவனந்தபுரத்தில். அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பச்சை வண்ணத்திலே அலங்கார வளைவு இருக்கிறது. அதே தெருவில் கொஞ்சம் தள்ளி சாமுண்டீஸ்வரி கோயிலை கட்டி இருக்கிறார்கள். சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு அப்படி ஒரு வளைவு வைக்க வேண்டும் என்று அந்த இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விருப்பம். எங்கே அந்த இடம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டு போகிற போது பள்ளிவாசலில் இருந்த இஸ்லாமிய பெரியவர்கள் அவர்களை அழைத்து, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். எல்லோரும் ஒரே ஊரிலே வாழ்கிறோம், என்ன தேடுகிறீர்கள் என்கிற போது, நாங்கள் சாமுண்டீஸ்வரி கோயில் ஒன்று கட்டி இருக்கிறோம். ஆமாம், கட்டி இருக்கிறீர்கள், அதற்கும் இதை போல ஒரு வளைவு வைக்க வேண்டும் என்று விருப்பம், அதற்கு இடம் கிடைக்கவில்லை, அதை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்கிற போது அந்த இஸ்லாமிய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இதில் என்ன இருக்கிறது, நாம் எல்லோரும் ஒன்றாகத்தானே வாழ்கிறோம், இந்த வளைவு மட்டும் வேறாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற தேவையில்லை, நீங்கள் ஒப்புக்கொண்டால் இந்த வளைவை எடுத்துவிட்டு பாதி சிவப்பிலும் பாதி பச்சையிலும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரியும் அந்த பக்கம் பள்ளிவாசலும் இருந்துவிட்டு போகட்டும் என்று சொன்னது வெறும் பேச்சாக நிற்காமல் செயலாக வந்திருக்கிறது. நான் சொல்லுவதை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நான் கூட்டங்களிலே எல்லாம் சொல்லுவேன், மோடி சொல்லுவதை நம்பாதீர்கள், அமித்ஷா சொல்லுவதை நம்பாதீர்கள் என்று மட்டும் நாங்கள் சொல்லுவதில்லை, நாங்கள் சொல்லுவதை கூட நம்பாதீர்கள், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். உண்மைதான் பேசுகிறோமா என்று பாருங்கள். உங்கள் கைகளிலே இருக்கிற கைபேசியில் திருவனந்தபுரம் வெஞ்சரமூடு பள்ளிவாசல் சாமுண்டீஸ்வரி கோயில் என்று போடுங்கள், உடனடியாக அந்த படமே உங்களுக்கு வரும். அந்த படம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு வளைவு, ஒரு பாதி சிவப்பில் இருக்கிறது, மலையாளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சாமுண்டீஸ்வரி கோயில் என்று, அதிலே ஓம் என்று ஒரு குறியீடு இருக்கிறது. அந்த ஓம் முடிகிற இடத்தில் சிவப்புக்கு பதிலாக பச்சை வண்ணம் தொடங்குகிறது, அங்கே பிறை இருக்கிறது, பச்சையிலே பள்ளிவாசல் என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த மக்கள் அன்போடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பச்சைக்கும் சிவப்புக்கும் இடையில் காவி உள்ளே புகுந்து விடலாம் என்று நினைத்தால் அது இந்தியாவில் இனி நடக்காது. நண்பர்களே, என்ன நடந்திருக்கிறது? இன்றைக்கு வந்திருக்கிற செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதோ தொலைக்காட்சியில ஓடிக்கொண்டிருக்கிறது. ராஜ்கோட் என்கிற இடம் குஜராத்தில் இருக்கிறது. அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? குஜராத் கோட்டை என்று, கோட்டையிலேயே பல கற்கள் கீழே விழுந்து கொண்டிருக்கின்றன. ராஜ்கோட் என்கிற இடத்தில் ஒரு வேட்பாளர், பாஜகவின் வேட்பாளரை எதிர்த்து இன்றைக்கு குஜராத் முழுவதும் எதிர்ப்பு வந்திருக்கிறது. நீங்கள் ஆங்கிலேயர்களோடு திருமணம் செய்து கொண்டவர்கள் என்று எங்கள் சமூகத்தை அவர் கொச்சைப்படுத்துகிறார், அவரை நாங்கள் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என்று எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். அதைத்தான் சொன்னேன். உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் இப்போதும் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்றுதான் அந்த கணிப்பு சொல்லுகிறது. ஆனால் பீகாரிலேயே சரிந்து போயிருக்கிறது. பீகாரிலே ஒரு இளைஞன் எழுந்திருக்கிறார். அந்த இளைஞரின் பெயர் தேஜஸ்வி. தேஜஸ்வி யார் என்றால் லாலு பிரசாத்தினுடைய மகன். லாலு பிரசாத்தினுடைய மகன் என்பதால் எப்படி நம்முடைய தலைவர் கலைஞரின் மகனுக்கு அதே அந்த மரபு அணுக்களும் அந்த வீரியமும் இருக்கிறதோ, அப்படித்தான் லாலு பிரசாத்தினுடைய மரபு அணு, அந்த உணர்ச்சி, அந்த சமூக நீதி பார்வை தேஜஸ்வியிடமும் இருக்கிறது. இன்றைக்கு பீகாரில் அந்த அணி வலு பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு 3 மாநிலங்களை தவிர மற்ற எந்த இடத்திலும் வாய்ப்பு இல்லை. தில்லியிலே பேசாமல் இருந்திருந்தாலாவது கொஞ்சம் வாக்குகள் வந்திருக்கும். கெஜ்ரிவாலை சிறையிலே அடைத்து விட்டதற்கு பிறகு வாக்குகள் எல்லாம் அவர்களை நோக்கித்தான் போகிறது. திரிணாமுல் காங்கிரஸை தாண்டி மேற்கு வங்கத்தில் அவர்களால் கால் வைக்க முடியாது, பஞ்சாபிற்குள் நுழையவே முடியாது. தென்னாடு எப்போதும் அவர்களோடு இல்லை. கூட்டி கடித்து பாருங்கள், 200 இடம் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வரா. இந்த நேரத்தில் நாம் ஒன்றை உறுதி செய்ய வேண்டும். நான் குறிப்பிட்டேன், அடிப்படையாக இந்த 3 கேள்விகளை முன்வையுங்கள். நமக்கு ஜனநாயகம் வேண்டுமா வேண்டாமா, சமூக நீதி வேண்டுமா வேண்டாமா, இந்த மத சார்பின்மை வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்விகளை முன்வையுங்கள். அந்த அடிப்படையில வாக்களியுங்கள். இந்த மத சார்பின்மைக்காகத்தான் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த CAA என்கிற சட்டம் என்ன சட்டம்? அது
அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கும் எப்படி எதிரானது என்பதை நான் சொல்லுகிறேன். CAA என்பது சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று பெயர். சிட்டிசன் ஆக்ட் 1955 1955 ஆண்டு வந்த குடியுரிமை சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட திருத்தம் தான் இந்த சட்டம். என்ன திருத்தம்? வெளிநாடுகளில் இருந்து, குறிப்பாக 3 நாடுகளில் இருந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் என்கிற 3 நாடுகளில் இருந்து வருகிற அகதிகளில் இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்கள் இந்த நாட்டின் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அது என்ன இஸ்லாமியர்களை தவிர? பிறகு எப்படி இது ஒரு நாடு? யார் அகதியாக வந்தாலும், யார் துன்பப்பட்டு வந்தாலும் அவனுக்கு இந்த மண்ணில் இடம் உண்டு என்று சொன்னால் அது பொதுவான சட்டம். நாடுகளிலும் வேறு நாடுகளை சேர்க்க மாட்டார்களாம். பர்மாவில் இருந்து வந்தால் அவர்களை சேர்க்க மாட்டார்கள். ஏன் ஈழத்திலிருந்து வந்தால் சேர்க்க மாட்டார்கள்? நான் கேட்கிறேன், ஈழத்திலிருந்து அகதியாக வருகிறவன் இந்துக்கள் தானே, ஏன் அவர்களுக்கு குடியுரிமை இல்லை? இந்துக்களுக்கும் இல்லை. ஏன் பர்மாவிலே இல்லை என்று சொன்னால், பர்மாவிலே இருந்து அகதிகளாக வரக்கூடியவர்கள் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தான். ரோஹிங்கியா என்றால் ரோஹிங்கியா என்கிற மொழி பேசுகிற முஸ்லிம்கள். எனவே அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்து விடக் கூடாது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் என்கிற இந்த 3 நாடுகளில் இருந்து வருகிற மக்களுக்கு மட்டும், அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு மட்டும் குடியுரிமை கொடுப்போம் என்று சொன்னால் என்ன நியாயம் இது? இந்த சட்டத்தை அவர்கள் எப்போது நிறைவேற்றுகிறார்கள்? 2019 ஆண்டு தேர்தல் முடிகிறது, மே மாதம், டிசம்பர் மாதத்திலே நிறைவேற்றுகிறார்கள். இன்னொன்றையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் ஒன்று சட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அது பல விவாதங்களை கடக்க வேண்டும், பல அவைகளை கடக்க வேண்டும். வெறும் மக்களவை, மாநிலங்களவை மட்டுமல்ல, அது நிலைக்குழு என்று சொல்லப்படுகிற ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட வேண்டும். எதுவும் இல்லை. ஜனவரி மாதம், அதாவது டிசம்பர் மாதம் அவர்கள் அந்த 2019 ஆண்டு இன்றைக்கு மாநிலங்களவையில் வைக்கிறார்கள். தீர்மானம் நிறைவேறுகிறது. மறுபடி அடுத்த நாள் மக்களவையில் வைக்கிறார்கள், நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள். 3வது நாள் குடியரசுத் தலைவர் கையொப்பமிடுகிறார் என்றால் இப்படி அவசரமாக வேறு எந்த சட்டமாவது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? மிக சரியாக இங்கே ஐயா மைதீன் கான் அவர்கள் என்று நினைக்கிறேன், அவர் குறிப்பிட்டார், இஸ்லாமிய மக்களே மறந்து விடாதீர்கள், CAA சட்டம் நிறைவேறியதற்கு அடிப்படை காரணம், அதை கொண்டு வந்தவர்கள் பிஜேபியாக இருக்கலாம், அதற்கு ஆதரவு தெரிவித்து அது நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான். அந்த 11 வாக்குகளை கடித்து விட்டால் இந்த வாக்குகள் கூடுதலாக ஆகி இருக்கும், அந்த சட்டம் நிறைவேறி இருக்காது. வருகிற போது கேளுங்கள், உங்களால் தான் அந்த சட்டம் நிறைவேறிற்று, நீங்கள் எப்படி ஜனநாயகம் பற்றி பேசுகிறீர்கள்? இங்கே பேசுகிற நேரத்தில் சிங்களாயர் சொன்னார் 2வது இடத்தில் அதிமுக தான் இருக்க வேண்டும் என்று. என்ன வேடிக்கை என்றால், அதிமுக தான் நம்முடைய எதிரி. உண்மையாகவே நாடு முழுவதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே தான் போட்டி. அதிமுகவை 2வது இடத்திலே நாம் நிறுத்தவில்லை, அவர்கள் தான் இயல்பாக இருக்கிறார்கள், வேறொன்றும் இல்லை. நண்பர்களே, நாம் இந்த நாட்டை மட்டுமல்ல அதிமுகவையும் திமுக தான் காப்பாற்ற வேண்டும். காரணம், இன்றைக்கு பாஜகவினுடைய அடிப்படை நோக்கம் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று, நாம் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு திட்டத்தை வெளிப்படையாக சொல்லுகிறேன், அதிமுகவை அழித்துவிட்டு 2வது இடத்துக்கு அவர்கள் வந்துவிட்டால் 2026 தேர்தலில் அவர்களையும் சேர்த்துக் கொண்டு தங்கள் தலைமையிலான கூட்டணி என்கிற இடத்தை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். அவர்களின் கனவு ஒரு நாளும் பலிக்காது. ஆனால் இங்கே நடந்து கொண்டிருக்கிற அரசியல் இதுதான். நாடு முழுவதும் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்னொரு வேடிக்கையை சொல்ல வேண்டும். நான் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது கூட சொன்னேன், 3-4 நாட்களுக்கு முன்னால் ஆயிரா வெங்கடாசலபதி என்கிற ஒரு ஆய்வாளர் ஒரு ஆங்கில ஏட்டிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதிலே முதல் வரியை படித்த போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேர்தலில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் கடும் போட்டி நடக்கிறது என்று எழுதியிருந்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு அவர் கடைசியாக எழுதினார், யாருக்கு 2வது இடம் என்பதில் கடுமையான போட்டி நடக்கிறது, அவ்வளவுதான். முதல் இடம் என்பது முடிவானது. 40 இடங்களிலும் திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் என்பது முடிவானது. 2வது இடத்துக்கு அப்படி ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகையினாலே நண்பர்களே, அந்த 2வது இடத்தை யார் வேண்டுமானாலும் எடுத்து போகட்டும். முதல் இடம், அதுவும் தொலைவில் உயர்வில் இருக்கிற முதல் இடம்
இரண்டாவது இடம் என்பது கீழே இருக்கிற இடமாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே டிஸ்டன்ட் டூ என்று சொல்லுவார்கள். அப்படி மிக தொலைவிலே இரண்டாவது இடத்திலே யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல், இந்த நாட்டை காப்பாற்றுகிற தேர்தல், ஏதேனும் ஒரு கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை அளிக்கிற தேர்தல் இல்லை. இந்த தொகுதியை பொறுத்தளவு இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நயினார் நாகேந்திரனே மறுபடியும் மக்களவை தேர்தலில் நிறுத்தப்படுகிறார் என்றால் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னது போல வேறு யாரும் இல்லை. எனவே அவர்களுக்கு இனிமேல் இந்த இடத்தில் இடமே இல்லை என்கிற முடிவை நாம் கொண்டு வந்து தர வேண்டும். நீங்கள் 3 கட்சிகளை பற்றி மட்டுமே பேசுகிறீர்களே, திமுக, அதிமுக, பாஜகவை பற்றி மட்டுமே பேசுகிறீர்கள் என்றால் சுயேட்சையாக சிலர் நிற்கிறார்கள். அவர்களை பற்றி பேசி நாம் நேரத்தை வீணாக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். அந்த சுயேட்சையாக இருக்கிறவர்கள் நாங்கள் 40 இடங்களிலும் நிற்கிறோம் என்கிறார்கள், தனித்து நிற்கிறோம் என்கிறார்கள். வெற்றி வாய்ப்பை பெற முடியாதவர்கள் தனித்து நின்றால் என்ன, சேர்ந்து நின்றால் என்ன, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பேசுகிற போது அவர்கள் நாக்கின் தடித்தனத்துக்காக நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், நான் அதிபராக வந்தவுடனே அண்ணா நினைவிடத்தை, கலைஞர் நினைவிடத்தை தகர்த்து விடுவேன், இல்லை என்றால் நான் பிரபாகரன் மகன் இல்லை. நீ பிரபாகரன் மகன் என்று எவன் சொன்னார்? நீ யாரோ ஒன்றை சொல்லிக் கொண்டு இல்லை என்றால் நான் பிரபாகரன் மகன் இல்லை என்றால் என்ன பொருள்? எனவே அண்ணாவின் நினைவிடத்தை, கலைஞரின் நினைவிடத்தை தகர்த்து விடுவேன் என்று சொல்லுகிறேன். அந்த அடாவடித்தனமான மனிதனுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன், வா, நீ அண்ணாவின் நினைவிடத்தை, கலைஞரின் நினைவிடத்தை தகர்ப்பதற்கு கடப்பாறையோடு வா, திரும்பும் போது கையோடு போகிறாயா இல்லையா என்பதை திமுக கழக தொண்டன் முடிவு செய்வான். இந்த கூட்டத்தில் நான் கடுமையாக அதை சொல்லுகிறேன். வா, கடப்பாறையோடு வா, கையோடு திரும்ப மாட்டாய். திமுக கழக தொண்டன் உன்னை ஒரு நாள் அனுமதிக்க மாட்டான் என்பதை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அத்தனை திமிர், அத்தனை ஆணவம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. அண்ணாவை பற்றி, கலைஞரை பற்றி அப்படி பேசுகிற துணிச்சலின் மேல் எவருக்கும் வரக்கூடாது என்பதற்காக இந்த மேடையிலே நான் அழுத்தமாக சொல்லுகிறேன். கருத்துக்களை பேசுங்கள், கருத்தியல் ரீதியான விவாதங்களை பேசுங்கள், அரசியலை பேசுங்கள். அடிதடியை மட்டும் பேசுவோம் என்றால் எவன் கத்தி எடுக்கிறானோ அவன் கத்தியால் சாவான் என்கிற அந்த சொலவடையை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எவனுக்கும் எப்போதும் பயந்து திராவிட இயக்கம் இந்த மண்ணில் வளர்ந்ததில்லை. 1 நூற்றாண்டு காலம் நாங்கள் பார்க்காத எதிரிகளும் இல்லை. மிகச் சரியாக ஒரு வரியை இங்கே சொன்னார்கள். திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்த கட்சி திமுக கழகம்தான். திமுகவை அழிப்பதற்கு இன்று வரையில் எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்கவும் முடியாது. திராவிட இயக்கம் இந்த மண்ணோடும் மக்களோடும் ஒன்றி பிணைந்து வளர்ந்த இயக்கம். திராவிட இயக்கம் கருத்தியலால் இந்த மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்ட இயக்கம். எனவே நாங்கள் வெறும் கட்சி அல்ல, இது ஒரு பேர் இயக்கம், கருத்தியலால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தோடு இன்றைக்கு அணி சேர்ந்து நிற்கிறவர்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த கூட்டணி, எதிர்கூட்டணி எப்படி அமைந்தது? நம் கூட்டணி எப்படி கடந்த 3 தேர்தல்களாக கொஞ்சமும் குறையாமல் சிதறாமல் அப்படியே இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். காரணம், இந்த கூட்டணியிலே இருக்கிற திமுக கழகமானாலும், மதிமுகவானாலும், சமூக நீதியை முன்னெடுக்கிற காங்கிரஸ் ஆனாலும், வர்க்க போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிற நம்முடைய பொது உடைமை கட்சி தோழர்களானாலும், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்கு போராடுகிற பட்டியலின மக்களினுடைய சமூகத்தை சார்ந்த கட்சிகளானாலும் நாம் கொள்கையால் இணைந்திருக்கிறோம். அன்று இருந்த கூட்டணி அப்படியே இருக்கிறது. கூடுதலாக கமலஹாசனின் மனிதநேய மக்கள் நீதி மையமும் நம்மோடு வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால் என்ன பயன் வர வேண்டும்? போன தேர்தலில் 39 தான் வெற்றி பெற்றோம். இந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை சொல்லி மறந்து விடாதீர்கள். நீங்கள் கை சின்னத்திலே வாக்களியுங்கள். கை சின்னம் ராபர்ட் புரூஸ் நம்முடைய வேட்பாளருடைய பெயரை நான் அடையாளத்துக்காக சொல்லுகிறேன். திருநெல்வேலியிலே அவருடைய பெயர் ராபர்ட் புரூஸாக இருக்கலாம், விருதுநகரில் மாணிக் தாகூராக இருக்கலாம், மதுரையிலே வெங்கடேசனாக இருக்கலாம், தேனியிலே தமிழ்ச்செல்வனாக இருக்கலாம். இவையெல்லாம் வெறும் அடையாளத்துக்கான பெயர்கள். ஒன்றை நினைவிலே வைத்துக் கொண்டு வாக்களியுங்கள். 40 தொகுதிகளிலும் வேட்பாளரின் பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதுதான். போட்டியிடுகிறவர் அவர்தான், வெல்வது அவர்தான். எந்த ஒரு தொகுதியில் அந்த தோல்வி நமக்கு வந்தாலும் அது நம் தலைவர் தளபதிக்கு வருகிற தோல்வியாக ஆகிவிடக் கூடாது. அத்தனை தொகுதிகளிலும், உதயசூரியனிலும்,
தோழமை கட்சிகளின் சின்னங்களிலும் போட்டியிடுகிற தோழர்களை வெற்றி பெற வையுங்கள். ஜூன் 3 நம் தலைவரினுடைய 100ஆண்டு நிறைவு நாள் கொண்டாட்டம். ஜூன் 3 மட்டும் கொண்டாட்டம் இல்லை நண்பர்களே, ஜூன் 4 கொண்டாட்டம் தான். ஜூன் 3 கொண்டாட்டம் நிறைவடையவில்லை, ஜூன் 3 தொடங்குகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.